ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறபடி, கிறிஸ்து இந்த நாளிலே கூட ஏன் அவர் மரித்தார் சிலுவையில் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாக மனுஷன் மருந்து மாத்திரைகளால் அல்ல, அல்லது ஏதோ ஒரு மூலிகையினால் அல்ல, அல்லது மனிதனுடைய சிந்தையிலிருந்து வெளிப்படுகிற காரியத்தினால் அல்ல, அவன் எப்படி பிழைக்க முடியும், அவனுடைய வாழ்க்கை பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கைக்கும் அவன் பிழைக்க முடியும் என்பதை குறித்து ஆண்டவர் திட்ட தெளிவாக இந்த வார்த்தைகள் வழியாக அவர் பேசுகிறார். அவர் ஏன் சிலுவையிலே மரித்தார்? ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, வெறும் சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், நேரத்துக்கு எழுந்திருக்கணும், நேரத்துக்கு எல்லாம் செய்தால் நம் மனுஷனுடைய ஆயுசுகள் நீண்டு போகும் என்று சொல்லி மனுஷனுடைய கணக்குகள் இருக்கலாம். ஆனாலும் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு சுகம் கிடைக்க தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நாம் கவனிப்போமானால், அவர் மலையுச்சிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். தேவனுடைய வார்த்தைகள் அங்கே புறப்பட்ட போது அந்த குஷ்டரோகி சுத்தமானான். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தம் ஆகு என்றார். அவர் சொன்னபடியே அந்த குஷ்டரோகி அந்த குஷ்டரோகத்திலிருந்து ஒரு விடுதலையை அவன் பெற்றுக்கொண்டான். வார்த்தையில் சுகம், அந்த காயங்களில் உள்ள இயேசு கிறிஸ்துவுடைய காயங்களில் உள்ள தெய்வீக சுகம் நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது ஜெயத்தை தருகிறது. இயேசுநாதர் இந்த பூமியில் இருந்தபோது சிறு சிறு வார்த்தைகளில் சொன்னது நிமித்தம் அதிகமான ஜனங்கள் சுகமாக்கப்பட்டார்கள். இயேசு மரித்ததன் நோக்கமே ஒருவரும் பாவத்தினால் ஏற்படக்கூடிய சூழலிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதை, சுத்தமாக குஷ்டரோகியை நோக்கி லூக்கா 5:13 சுத்தமாக என்று சொல்கிறார். சுத்தம் உண்டாயிற்று. மார்க் 3:5 கையை நீட்டு என்று சூம்பின கையுடைய சொன்ன போது அவன் கை மறுக்கையைப் போல மாறிட்டு தலித்தாகுமி என்று சொன்னார். மரித்து கிடந்த பெண் மார்க் 5:41 தலித்தாகுமி என்று சொன்னபோது உடனே எழுந்தார். எப்பத்தா என்ற வார்த்தைகளை சொன்னார். கொன்னை வாயுடைய செவிடனு காதும் வாயும் திறந்தது. மார்க் 7:34-35 நம்ம பார்க்க முடியும். எழுந்திரு என்று பாடைய தொட்டார். லூக்கா 7:14 நம்ம பார்க்க முடியும். வெளியே வா என்றார். கல்லறையில் இருந்த மனிதன் லாசரு வெளியே வந்தான். யோவான் 11:43 நம்ம பார்க்க முடியும். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாறு என்று சொன்னார். மார்க் 4:39 தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தை இயற்கைகளும் கீழ்ப்படிந்தது. இன்றைக்கு பிசாசுடைய காரியங்களும் கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. இயேசு மாமிசத்தில் வெளிப்பட்டு அவர் மாமிசத்தில் இரத்தம் சிந்தி அவர் நம்மை போலவே அவர் பாடுபட்டார். எபிரேயர் 5:7 சொல்கிறது, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவருடைய காயங்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நமக்காக அவர் பாரப்பட்டார், நமக்காக அழுதார், நமக்காக சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இந்த நாளில் கூட நாம் அவரை முற்றிலுமாக சார்ந்து வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக சுகம் நமக்கு கிடைக்க போதுமானதாக இருக்கிறது. அந்த சாட்சியுள்ள சுகம், இயேசுவின் இரத்தத்தினாலே சுகம், தேவனுடைய தழும்புகளிலே சுகம், எல்லா வகையிலும் இன்றைக்கு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறபடி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில்
பரலோக ராஜ்யத்தை போய் சேரும் வரைக்குமான பிழைப்பை தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் நமக்கு தருகிறது. அதை நாம் விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ.